பரலோகத்தின் பாக்கியத்தை பெறுவோர் யாவரும் உபத்திரவத்தின் குகைக்குள் நுழைந்து சென்று திரும்பனும். பரலோகத்தின் பாக்கியத்தை பெறுவோர் யாவரும் உபத்திரவத்தின் குகைக்குள் நுழைந்து சென்று திரும்பனும். உலகத்தையும் மேன்மையையும் உதறி தள்ளனும், சிலுவையை மட்டும் எடுத்து சுகித்திருக்கணும். உலகத்தையும் மேன்மையையும் உதறி தள்ளனும், சிலுவையை மட்டும் எடுத்து சுகித்திருக்கணும். நம்மிலே ஜீவனுள்ள தேவனை சேவிப்போர் யாருண்டோ, ஜீவனை அவர் கையளிக்க இங்கு யாருண்டோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் தெய்வ சமூகத்தில் சேரும்படி கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இன்றைக்கும் கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் எழுதின சில காரியங்களில் நடந்த அந்த சம்பவத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு ஆவிக்குரிய நிலையில் அவைகளோடு கூட நாம் இணைந்து நிற்பதற்கு தேவன் நம்முடைய கண்களையும் செவியும் மனதையும் திறப்பாராக. இங்கு நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாரும் அறிந்தது. கோலியாத், தாவீது என்று சொல்லும் போதே சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிப்படுவதில்லை, சொல்லுவதில்லை. வித்தியாசமான செயல்கள் மாறப்பட்டபடியால் அந்த காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரசங்கம், மிகப்பெரிய சம்பவம், மிகப்பெரிய காரியமாகவே கருதப்பட்டு வந்தது நமக்கு தெரியும். அருமையான தாவீது தகப்பன் தாவீதை அழைத்து, உன்னுடைய சகோதரன்மார் பட்டாளத்தில் இருக்கிறார்கள், இராணுவத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நான் கொடுக்கிற பொருள்களை கொடுத்து அவர்களை விசாரித்து வா என்று அனுப்பின ஒரு சம்பவத்தை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் தாவீது நடந்து கொண்ட விதத்தின் தேவனுடைய ஆழமான காரியங்கள் நம்முடைய அனுபவத்திற்கு நாம் பார்க்க வேண்டிய பிரகாரமாய் பார்ப்பதற்கு எவைகள் என்பதை அறிந்து கொள்ள இன்றைக்கு தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். அவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்மையும் அர்ப்பணிப்போம். எங்கு தாவீது தன்னுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார். தகப்பன் கொடுத்த அந்த உச்சிதமான பொருள்களை கொண்டு போய் தன் சகோதரனை பார்க்கும்படி, சகோதரர்களோடு கூட பேசும்படி அங்கு போய் அவர் அதை கொடுத்த பின்பு அதை கொண்டு போய் இடத்தில் சேர்த்தியவுடன் அங்கு ரஸ்துகளை காவல் காக்கிறவன் அந்த பொருள்களை எல்லாம் காவல் பார்க்கிற ஒருவன் வசமாய் விட்டு உள்ளே இராணுவத்திற்கு உள்ளே சென்றார். போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது போல எல்லாம் அணிவகுத்து நிற்கிற வேலை. தாவீது போனார், தன்னுடைய சகோதரனை பார்த்தார். சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டார். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஜனங்கள் அங்கும் இங்குமாய் சிதற ஓடினார்கள். கொஞ்சம் ஒளிந்தார்கள், மறைந்தார்கள். இந்த சம்பவம் அங்கு நடந்திருக்கிறதை நாம் இந்த அதிகாரம் முழுவதிலும் படிக்கலாம். சமயம் கிடைக்கும் பொழுது இன்னொரு முறை கர்த்தருடைய ஜனங்கள் அவைகளை உற்று வாசிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அங்கிருக்கிறவர்கள் பேசிக்கொண்டார்கள். அங்கு வருகிறான் கோலியாத் என்பவன். அவனை பாருங்கள், அவன்தான் எல்லாரையும் பயப்படுத்துகிற ஒரு மாவீரன். இவனை கண்டவுடன் ராஜாவும் தொலைவில் நிற்கிறார். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவன் கண்களுக்கு முன்பாக மறைகிறார்கள். இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவன் வந்தான். அவன் கொக்கரித்து பேசின வார்த்தைகளை கவனித்தான். பார்த்து கேட்டவுடன் அருகில் இருக்கிறவன் ஒருவன் சொன்னார், இவனை கொன்று இவனை தீர்த்து கட்டுகிறவனுக்கு அரசன் தன்னுடைய மகளையே திருமணம் செய்வார், அரசன் அரசாட்சி கொடுப்பார் என்று பலவிதமான அரசன் சொன்ன காரியங்களை சொல்ல கேட்டு தாவீது ஒரு மாதிரி மனிதனாய் மாறி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கலாம். இவருடைய பதட்டத்தை பார்த்தவுடன் அடுத்து இன்னொருவரிடத்திலேயும் போய் இதே காரியத்தை விசாரிக்கிறார். விசாரித்த பின்புதான் தாவீது தன்னுடைய முழு பலத்தோடு கூட போர் செய்ய போனார். இந்த யுத்தத்தில் தாவீது கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லாலே கொன்று போட்டார். கோலியாத்தினுடைய தலையை கையில் எடுத்துக்கொண்டு அரசனிடத்திலே ஓடி காண்பித்தார் என்கிற சம்பவத்தை நாம் அறியலாம். இவைகள் எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொண்டிருப்பதை விட நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். எங்கு நடந்ததில் தாவீதினுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த சில காரியங்கள் உண்டு என்பதை நான் நம்புகிறேன். இந்த உண்டு என்கிற இந்த காரியத்தினுடைய தன்மையைத்தான் இன்றைக்கு நாம் நினைவிலே கொண்டு நம்முடைய நிலைமைகளையும் ஒரு நிமிடம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாய் நிற்கிறோம். தாவீது முதலாய் தான் தூக்கி வந்த பாரமான வயதை ரஸ்துகளை காக்கிறவன் வசத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. தன் சகோதரனுக்கு தர வேண்டியது தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டியது.
சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பாகத்தை, சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பொருள்களை, சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும் அடையாளத்தோடு கூட தகப்பனிடத்தில் போய் காண்பிக்க வேண்டிய இந்த காரியத்தை காவல் அதை காத்து கொண்டிருக்கிறவன் வாசத்திலே விட்டார் என்று எழுதியிருக்கிறது. இது ஊழியக்காரர்களும் விசேஷமாக விசுவாசிகளும் செய்ய வேண்டிய ஒரு காரியமாகவே கருதுகிறேன். இன்றைக்கு இருக்கிற உலகத்தை பாருங்கள். அன்றைக்கு அருமையாய் ஜெப வாழ்க்கை இருந்தது. விசுவாசிகளின் வாழ்க்கையில், ஊழியர்களின் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இருந்தது. அவர்கள் தங்களுடைய மனது துயரங்களை கர்த்தருடைய சன்னதியிலே போய் சொல்லுகிற பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் என்ன பிரச்சனை ஆனாலும் தேவ சமூகத்தை நாடுவார்கள். எத்தனை கொடிய வியாதி வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே போய் என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் பிள்ளைக்கு, பேரனுக்கு என்று அலறுவார்கள். எனக்கு எப்படி ஆயிலும் சுகந்தார், என்னை எப்படி ஆயிலும் சாட்சியாய் நிறுத்தும், அப்படி பொருத்தனை செய்து வாழ்வார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் கையில் எடுத்து பார்ப்பீர்களானால் பொருத்தனை குறைவு, ஜெபம் குறைவு, கர்த்தரை தேடுவதே குறைவு. பேருக்கு பின்னால் நீண்ட பட்டம் வைத்திருக்கிற மருத்துவர்களை தேடுவதுதான் இன்றைக்கு முழுமையான எண்ணமாய் மாறிவிட்டது. வெளியிலே படித்தவர்கள் யார், வெளிநாட்டிலே படித்தவர்கள் யார், இதற்கு யார், இதற்கு பொறுப்பு, இது யார், இதை செய்வார்கள், இந்த ஆபரேஷனை செய்வது யார், இதற்கு தீர்வு கொடுப்பது யார் என்று மிகப்பெரிய கட்டிடங்கள், மிகப்பெரிய பேரோடு கூட வாழ்கிற மருத்துவர்களை தேடுகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு எல்லாருமே கொண்டிருக்கிறது, ஒரு வாடிக்கையாய் காணப்படுகிறது. ஆனால் தாவீதுடைய அனுபவம் நமக்கு ஒரு முன் பாடமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் சுமந்து கொண்டு போன சுமை, தன் சகோதரரை திருப்திப்படுத்த, சகோதரரை ஆறுதல் படுத்த, சகோதரர்களுக்கு அவருடைய பசியை ஆற்ற, அல்லது சகோதரர்களுக்கு போதுமான காரியங்களை உண்டு பண்ணுவதற்குரிய ஒரு வஸ்துக்களை அவன் பாரமானவைகளை இறக்கி வைத்துவிட்டு இராணுவத்திற்குள்ளே கடந்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், திரும்பவுமாய் ஒரு முறை நம்மை புதுப்பிப்போம் நலமாயிருக்கும். எந்த பிரச்சனை ஆனாலும், எந்த பாரம் ஆனாலும், எந்த காரியங்கள் ஆனாலும் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க பழகிவிட்டால் அது மேன்மையுள்ள கிருபைகளை நமக்கு உண்டு பண்ணும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்து தாவீது செய்த ஒரு மிகப்பெரிய காரியம், எப்பொழுது இந்த பாரத்தை இறக்கி வைக்க தொடங்கினாரோ அப்பொழுதே தாவீதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவானது. இந்த 25, 26 வசனங்களை படித்து பாருங்கள். அங்கு முதல் தாவீதினுடைய சகோதரன் 28வது வசனத்தோடு கூட அப்படியே நெருக்கி பாருங்கள். 33வது வசனத்தையும் பாருங்கள். இங்க நடந்த ஒரு பெரிய சம்பவம். தாவீது யாரை பார்க்க போனாரோ அதே சகோதரன் அவருக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் அங்கு உண்டு. அதை போல சவுலும் சொல்லுகிற வார்த்தையில் உன்னால முடியாது, எடுத்த வார்த்தை, டேய் உன்னால முடியாதுடா, இதெல்லாம் நீ செய்யற காரியமா, இதெல்லாம் உனக்கு என்ன பழக்கம் இருக்கு, நீ எங்க படிச்சிருக்க, நீ என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு என்ன அதில் அனுபவம் இருக்கு, இப்படி சொல்லுகிறது போல சொல்லுகிறார். தான் சவுலை பார்த்து ஒரு நாள் முடியாது. இந்த சம்பவம் நம்ம அநேகருக்கு சாத்தான் கொடுக்கிற காரியமும், அநேகருக்கு மற்றவர்களால் வருகிற காரியம் என்பதை அறிவான். இதை ஜெபிக்க போற நீ விசுவாசியா வந்து உன்னால என்ன ஆக போகுது, நீ ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது, நீ விசுவாசித்து என்ன நடக்க போகுது, இந்த இடத்துல இருந்து நீ பேசி உனக்கு இது என்ன போகுது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவ்விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற, நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற, நம்முடைய கருத்துக்களை அழிக்கிற, நாம் கொண்டிருக்கிற தெய்வீக மகிமையை, தெய்வீக வைராக்கியத்திற்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் இங்கு அதிகம் அநேகருடைய காதுகளில் படுவதால் அநேகருடைய சொந்தங்கள், அநேகருடைய நெருங்கின உறவுகள், அநேகருடைய நண்பர்கள் இந்த மதத்துக்கு போய் என்ன செஞ்ச, இந்த ஆண்டவரை கும்பிட்டு உனக்கு என்ன வந்தது, இந்த இயேசுநாதரை பற்றி பிடித்த உனக்கு எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான், இது உன்னால எப்படி நீ முடியும், நீ என்ன சாதிக்க போற, நீ என்ன பேச போற, இப்படி பல காரியங்களை பேசி மனதை குழப்புகிற ஒரு குழப்பமான சம்பவத்தை கூட தாவீது இந்த அனுபவத்தில், இந்த அதிகாரத்தில் நாம் நினைவிற்கு கொண்டு வரலாம். அது அப்படி இருக்கட்டும், இது உங்களுடைய நினைவை விட்டு நீங்காததா இருக்கட்டும். ஆனால் தாவீது தன் வெற்றிக்கு செய்த இன்னும் சில காரியங்களை இப்பொழுது நம்முடைய நினைவில் கொண்டு வருவோம். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். 23 25 வசனங்களுக்குள்ளாக ஒன்று இருக்கிறது. தாவீது இந்த சம்பவத்தை அரசன் சொல்லிட்டான் என்று கேட்டவுடனே இடம் மாறி விசாரிக்கிறார். என்ன அது, என்ன சொல்லிட்டாரு, அரசன் என்ன சொன்னாரு, சவுலையா என்ன சொன்னாரு, கோலியாத் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க, இடம் மாறி விசாரித்தார். தீர விசாரிக்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது அந்த கர்த்தருடைய மனுஷனுடைய உள்ளம் வைராக்கியத்தால் நிரம்பும் என்பது சத்தியமாகும். அதற்கு காரணம் என்னவென்றால்,
எந்த காரியத்தையும் வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் உண்டு. வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதம் அவர் சொல்லுகிறதா இவர் சொல்லுகிறான் என்பதை விட நான் மறுபடியும் மறுபடியும் அதை வாசித்து இந்த வசனம் யாருக்கு சொல்லுகிறது, எந்த உருவமாய் என்னிடத்தில் பேசுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். எப்பொழுது வேதம் வாசித்தால் அது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இந்த வசனம் அப்படித்தான் எழுதியிருக்கிறது, அவரை குறித்து எழுதியிருக்கிறது, இவரை குறித்து எழுதியிருக்கிறது, நல்லது. ஆனால் இந்த வசனம் என்னை குறித்து அல்லது நான் மாற வேண்டிய விதத்தில் எப்படி என்னோடு இடைப்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எங்கு தாவீது இடம் மாறி தீர விசாரிக்கிறார். இது எது சரி, எது சரி, எந்த தொழுகை சரி, எந்த ஆராதனை சரி, எப்படிப்பட்ட ஆராதனை சரி, எப்படிப்பட்ட விசுவாசம் சரி, எப்படிப்பட்ட பக்தி சரி, எப்படிப்பட்ட வைராக்கியம் சரி, எப்படிப்பட்ட கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருந்தால் நல்லது, எப்படிப்பட்ட பரிசுத்தம் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையின் தோற்றங்கள் சரி என்று தாவீது மாறி மாறி விசாரித்து தன்னை திடப்படுத்தினது போல ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவசியமாய் திடப்பட வேண்டியது அவசியம். அவர் சொல்லுவார், நான் ரசிக்கப்பட்டேன் அந்த சபையில், தாய் சபை அது. அவர் சொல்லுவார், இல்லை இது இப்படி சொல்லிட்டு இருக்கு, அவங்க இதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க, மற்றவர்கள் மேல் ஒரு பலியை போட்டு தான் ஏதோ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளாதது போல நடக்கிற அனுபவம். ஆனால் தாவீது மாறி மாறி என்ன நடந்தது, என்ன இருக்கு, அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் நம்பி இருக்கிற ஆராதிக்கிற தேவன் எப்படி, சவுலுடைய நம்பிக்கை எப்படி, இந்த கோலியாத் பேசுகிற வார்த்தை எப்படி, இஸ்ரவேலன் ஓடுகிறது ஏன், என்ன நடந்தது, தீர விசாரிக்க தொடங்கினார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு உள்ள இந்த நேரத்தில் சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டியிருப்பதால் அப்படியே சிந்தியுங்கள். நான் இப்பொழுது ஆண்டவரை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்ன விதமாய், எது சரியாய், எப்படி, அதையெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து முடிவு பண்ணுங்கள். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பங்கு. இரண்டாவதாக, சவுல் தாவீதை அழைத்து சவுலுக்குள்ள வஸ்திரங்களை எல்லாம் போட்டு, நீ இதோடு போ, அவனை ஜெயிக்க முடியும், நீ சும்மா போக வேண்டாம், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ இப்ப ஆடுமிச்சிட்டு இருந்து திடீர்னு உள்ள வந்து போந்திருக்க, உனக்கு அதெல்லாம் சரியாகாது இப்படி சொல்லி அவருடைய எல்லா வஸ்திரத்தையும் போட்டிருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள். 38ஆம் வசனமும் 39ஆம் வசனத்திலும் அது எழுதியிருக்கிறது. தாவீது எல்லாவற்றையும் அணிந்து கொண்டார், தலை சிரா போட்டார், அவனுடைய வஸ்திரங்களை போட்டுக்கொண்டார், ஈட்டிய கையில் எடுத்தார், எல்லாம் போட்டு நடந்து மட்டும் பார்த்தாராம். அவர் பார்த்து திரும்பி வந்து அரசனிடத்தில் சொல்லுகிறார், ஓ, இந்த பழக்கம் எனக்கு இல்லை, இந்த பழக்கமே எனக்கு இல்லை, இது ஏதோ புது பழக்கமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது பழக்கையா, இது எனக்கு வேண்டாம், இதெல்லாம் புது காரியமா இருக்கு. அபிஷேகம் இல்லைன்னு சொல்ற புதுசா இருக்கு, தண்ணீரை மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம்னு சொல்ற புதுசா இருக்கு, இப்படி எல்லாம் விடாமல் ஆண்டவரை ஆராதிக்கலாமான்னு கேட்கிற புதுசா இருக்கு, உபவாசிக்க வேண்டாம்னு சொல்ற புதுசா இருக்கு. இதெல்லாம் இந்த பழக்கம் எனக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் என்னவென்றால், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்க வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஒரு புது பழக்கம் இருக்கு. என் தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். அது ஏன் பழக்கம், இது உன்னுடைய பழக்கம். எனக்கு அந்த அபியாசம் இல்லப்பா, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் இந்த உலக காரியங்களிலும் உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், உலகத்தினுடைய சம்பிரதாய காரியங்களில் எத்தனை பேர் மாறுதட்டி எழுந்து நிற்க முடியும், இது எங்கள் பழக்கம் இல்லைன்னு சொல்ல முடியும். பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கிறிஸ்தவர்கள், தீபாவளி கொண்டாட ஆரம்பித்தார்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள். குறை என்னெல்லாம் சொல்ல, அதாவது இப்படி அப்படின்னு சொல்லுகிறேன் என்று எல்லாம் வேண்டாம். எந்த காரியங்களில் எல்லாம் தன் காரியங்களை கர்த்தருடைய காரியமாக எண்ணுகிறார்களோ கர்த்தருடைய காரியங்களை விட்டுட்டாங்க, புது அபியாசங்களை பழகுகிறோம். தாவீது சொல்கிறார், எனக்கு இந்த பழக்கமே இல்லை என் வாழ்க்கையில். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஒரு கிறிஸ்தவன் தன் ஆசை இச்சைகளையும் மாம்சத்தின் இச்சைகளையும் பழக்க வழக்கங்களையும் சிலுவையில் அடித்து விட்டான். அவன் சிலுவையில் அடித்ததால் அவன் அடிக்கப்பட்ட பழக்கம் மறுபடியும் அவனுக்கு வருவதில்லை என்பதுதான் தாவீது சவுலுடைய முழுமையான உபதேசம். வித்தியாசமான காரியங்கள்.
எங்களுடைய சட்டம், எங்களுடைய பழக்கம், எங்களுடைய கோத்திர பழக்கம், குலப்பழக்கம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன ஆண்டவர் சொல்ல மாட்டார்? அதெல்லாம் வேண்டாம் நான் சொன்னார். எங்க எழுதியிருக்கு? கேட்டு கேட்டே தான் இன்றைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். தாவீது ஒரே வரி, இது எனக்கு பழக்கம் இல்லை, கழட்டி வீசுறேன். இது எனக்கு பழக்கம் இல்லை, நான் உறிந்து களைகிறேன். இது எனக்கு பழக்கம் இல்லை, இந்த நீங்களே வச்சுங்க. இது எனக்கு பழக்கம் இல்லை, இந்த இது உங்களோட இது வச்சுங்க. எனக்கு ஒரே ஒரு பழக்கம், என்னுடைய பழக்கம், என்னுடைய முழுமையான விசுவாசத்தின் அறிக்கை. அவர்தான் எனக்கு தேவனே, தேவனே, தேவனே. நல்லது. மூன்றாவதாக அங்கு எழுதின ஒரு அருமையான காரியத்தை கவனியுங்கள். 47வது வசனத்தை கவனித்து பாருங்கள். தாவீதினுடைய வார்த்தையினுடைய முழுமை, கர்த்தரை சார்ந்திருந்தான். யுத்தம் என்னுடையதல்ல, நான் இவைகளை போட. யுத்தம் என்னுடையதல்ல, நான் இவைகள் நிற்க. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய யுத்தத்தை செய்வது கர்த்தரே செய்வதால் என்னுடைய ஒரே ஒரு நிலை அவரை சார்ந்து நிற்பதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதினுடைய நிலையில் இன்றைக்கு எத்தனை கர்த்தருடைய ஊழியர்கள், விசுவாசிகள் நிற்கிறீர்கள்? ஒரு நிமிடம் அப்படியே எண்ணி பாருங்கள். யுத்தத்திற்காக, சுவிசேஷ யுத்தத்திற்காக, விசுவாச போராட்டத்திற்காக, நம்பிக்கையின் யுத்தத்திற்காக, தன்னுடைய பலத்தின் தன்னுடைய காரியங்களிலே கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிற இந்த உபத்திரவமான போராட்டத்தின் நிமித்தம், சோதனை போராட்டத்தில் எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் நிற்கிறீர்கள்? கர்த்தருடைய ஜனங்கள், ஊழியர்கள், கர்த்தரை நம்பி இருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், தாவீது எப்படி நடந்தார்? இந்த 3 காரியங்களிலும் தாவீது கவனம் உள்ளவராய் இருந்ததால் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பெயர் வழங்க ஆரம்பித்தது. மாத்திரமல்ல, தாவீதின் தேவன் தாவீதுக்காக போர் செய்ய தொடங்கினார். தாவீதோ வெற்றி வேந்தனாய் காணப்பட்டார். யுத்தம் கர்த்தருடையது. தாவீது வெற்றி வேந்தனாய் முடிசூட்டப்பட்டார். வெற்றி தாவீதின் பக்கமாய் மாறினது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், யார் என்ன விதமான காரியத்தை சொன்னாலும், அவைகளில் இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தை கவனியுங்கள். தாவீதினுடைய அனுபவம் ஒன்று, முழுமையாய் விசாரித்து அறிந்து தன்னை திடப்படுத்தினார், தன்னை பலப்படுத்தினார். இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளாய கர்த்தருடைய ஜனங்கள், தீர விசாரித்து அறிந்து உங்கள் விசுவாச வாழ்க்கையை தொடங்குங்கள். 2வது, எனக்கு இந்த அபியாசம் இல்லை என்று எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளினார் தாவீது. தேவனுக்கு இஷ்டம் இல்லாதவைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ள பழகுகிற விசுவாசம் மிகவும் சிறந்தது. அதுதான் தேவன் விரும்புகிறது. 3வதாக, கர்த்தரை சார்ந்திருந்தார் தாவீது. யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையதல்ல, அவருடையது என்று முழுமையாய் கர்த்தரை சார்ந்திருந்தார். அந்த சார்ந்துதல் நம்முடைய அனுபவத்தில் வெளிப்படையாய் காணப்பட வேண்டும். அவர்தான் எனக்கு. மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று சொல்லி, ஆண்டவரே மனுஷனை அவன் திட்டுவான், பேசுவான். இல்லை, என்னுடைய சாட்சியின் அனுபவம் வெளியே தெரிய வேண்டும். நான் கர்த்தருடைய மனுஷன் என்பது வெளியே தெரிய வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது பட்டபர்த்தமாய் வெளியே காணத்தக்கதான ஒரு மகிமை வெளிப்பட வேண்டும். உங்களையும் கூட அந்த நிலைமைக்கு உருவாக்கும்படியாக ஒரு முறை கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது மிகப்பெரிய ஒரு பலவானை கொன்று அவன் தலையை கையில் எடுத்துக்கொண்டு அரண்மனை வரைக்கும் நடந்ததை, அரசன் வரைக்கும் நடந்ததை நாங்கள் வாசித்தோம். இதற்கு பின்னுள்ள காரியங்களில் சிலவற்றை நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்காக, எங்களுடைய தியானத்திற்காக நாங்கள் கவனித்தோம். ஐயா, தாவீதினுடைய இந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் விசுவாசத்தின் பாதையில், எங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த தேவனுடைய மார்க்கத்தில் எங்களுக்கு கை கொடுக்கத்தக்கதாக நாங்கள் தாவீது மாறி மாறி தீர விசாரித்து தெய்வீக வழி, தெய்வீக பாதை, தெய்வீக ஆராதனை, தெய்வீக மேன்மை இன்னதென்று அறிந்து கொள்ளுகிற உணர்வு எங்களுக்கும் தார். மாத்திரமல்ல, ஆண்டவரே, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று ஒரு அரசனுடைய உடுப்புகளை எல்லாம் கலட்டி எறிந்து தனக்கு கொடுத்த கிருபைகளோடு நின்றது போல எந்த விதமான அபியாசத்திற்கும், ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது போல, இந்த மாயமாளமான கிரியைகளுக்கு, வஞ்சிக்கிற கிரியைகளுக்கு அர்ப்பணித்து கொடாதபடிக்கு உலகத்தின் வேஷங்களுக்கு தப்புகிற உள்ளம் எங்களுக்கு தாரும். 3வதாக, ஆண்டவரே உம்மையே சார்ந்திருந்து ஜெயம் பெற்றது போல இந்த அருமையான தாவீதின் அனுபவம்
எங்களுக்கு உண்டாகட்டும். யாரெல்லாம் இந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்று தங்களை உமது நாமத்தின் மகிமைக்காக கொடுக்கிறார்களோ அவர்கள் தாவீது ரஸ்துக்கள் அண்டையிலே காவல் காக்கிறவனிடத்தில் தன் பாரங்களை இறக்கி வைத்தது போல உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்து ஜெய வீரனாய் மாறினது போலவே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஜெய வீரர்களாய் மாற்றுவீராக, மகிமைக்கு உரியவர்களாய் மாற்றுவீராக. அந்த மகிமை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கட்டும், பலத்தால் எடுக்கட்டும், மகிமையால் நிரப்பும். ஒவ்வொரு பொழுதும் அவர்கள் உம்மை சார்ந்து கொள்ள ஒத்தாசை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு இன்னும் ஆழமான தியானத்திற்குள் உங்களை நடத்தி வேத ரகசியங்களை அறிந்து கொள்கிற உணர்வை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.